அன்பிற்குரியவர்களே, அந்த மறுமை நாள்ல நன்மை தீமை நிறுக்கப்படும். நன்மை கனமாக இருக்குமானால் அவன் வெற்றி பெறுகிறான், நன்மை குறைந்து விடுமானால் அவன் நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதை நினைத்து கதறிக்கொண்டிருப்பார்கள் மக்கள் எல்லாம். நபிமார்கள் தங்களுடைய உம்மத்தை பற்றி கவலைப்படுவார்கள், தங்களை பற்றி கவலைப்படுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுவார்கள். இப்படி எல்லோரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த நாள்ல. அந்த நாளில் அல்லாஹ் கொஞ்ச நேரத்துல 7 வகையான மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறான். அதை இந்த உலகிலே யார் இந்த 7 வகையான கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அந்த மஹ்ஷர் பெருவெளியில அந்த கேள்வி கேட்கப்படக்கூடிய அந்த நாளிலே வழங்குகிறான். என்ன அப்படின்னு சொன்னா, இமாமுன் ஆதிலுன், நேர்மையான தலைவர். ஒரு ஜமாத்துக்கோ அல்லது ஒரு நாட்டுக்கோ ஒரு அரசராக தலைவராக இருக்கக்கூடியவர் நேர்மையா நடந்து கொண்டார் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தின் தலைவராக இருந்து அவரும் நேர்மையாக பிள்ளைகள் விஷயத்தில் அநியாயம் செய்யாமல், ஒருத்தனுக்கு கூட ஒருத்தனுக்கு குறைச்சி, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒழுங்கு இல்லாம, இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நடந்து கொண்டு நேர்மையாக நடந்து கொண்டார் என்று சொன்னால், மார்க்கத்தின்படி நடந்து கொண்டால் அவர் மறுமையில அரசனுடைய நிழல்ல இருப்பார். ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, தன்னுடைய இளமை காலத்தை இபாதத்துகளிலே கழித்த வாலிபர். என் வாலிப பருவம் என்பது அவன் மனம் போன போக்குல சொல்லும், கண்ட கெடுதிகளையும் செய்யும்படியாக அவனுக்கு தூண்டும். ஆனால் அந்த நேரத்துல தன்னை கட்டுப்படுத்தி, அல்லாஹ் இதுக்காக என்ன படைக்கல, அவனை வணங்குவதற்காக படைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு கடமையாற்றக்கூடிய அந்த வாலிபன் தன்னுடைய வாலிபத்தை கழித்திருந்தால் அவன் அந்த அரசனுடைய நிழலிலே தங்குவதற்கு இடம் கொடுக்கப்படுகிறான். வரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜித், பள்ளியோடு தொடர்புடைய உள்ளத்தை பெற்ற ஒரு மனிதன். எப்ப வெளியில போனாலும், எப்ப பள்ளிக்கு போவோம், எப்ப ஜமாத்து தொழுகை தொழுவோம்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனிதன், அந்த பேராவல் கொண்டு இருக்கக்கூடிய மனிதன். எப்படி நம்ம வெளியில போனா வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோமோ, அது மாதிரி அடுத்து பள்ளிக்கு எப்ப போவோம்ங்கிற நினைவோடு இருக்கக்கூடிய அந்த மனிதன், அவனும் அரசனுடைய நிழலிலே தங்குவதற்கு இடம் கொடுக்கப்படுவான். வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் தாத்தி மன்சபின் வ ஜமால், ஒரு அழகான குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அழகான பெண்மணி ஒரு வாலிபனை தவறு செய்வதற்கு அழைத்து, அந்த நேரத்திலே கால இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொன்ன அந்த வாலிபன், அவனுக்கு அரசனுடைய நிழலிலே தங்குவதற்கு இடம் கிடைக்கும். அது தப்பு செய்ய வாய்ப்பு கிடைச்சு அல்லாஹ்வை அஞ்சு அதை விட்டு விட்டானே அந்த வாலிபனுக்குரிய அந்த சிறப்பாக அல்லாஹ் சொல்கிறான். வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅக்ஃபாஹா ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, வலது கையில் கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் தான தர்மம் செய்த ஒரு மனிதன் நாளைக்கு அரசனுடைய நிழலிலே தங்குவதற்கு இடம் கொடுக்கப்படுவான். வரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, அல்லாஹ்வை தனிமையிலே இருந்து நினைத்து பார்த்து கண்களிலே கண்ணீர் சிந்திய ஒரு மனிதன், இரவிலோ பகலிலோ பள்ளியிலேயோ வெளியிலேயோ வீட்டிலேயோ இருந்து அல்லாஹ்வை நினைச்சு அழுகிறான். அப்படி அழக்கூடிய அந்த பக்குவம் பெற்ற அந்த மனிதன் நாளை அரசனுடைய நிழலிலே இருப்பான். இந்த அமளில் துமளிகளிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 7 கூட்டத்தினரில் ஒருவராக நாமும் ஆகுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.